இது எப்படி நடந்துச்சு சுதா? ஐயோ, மாமா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாரே. கிரிமினல்ஸ் தான் ஏமாத்துறதுக்காக எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்களேப்பா. ஒரு செகண்ட் நம்ம அசந்தா போதும், கையில இருக்கிறத அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்க நகையா இருந்தா கூட அப்பா மனசை தேத்திருப்பாரு. கல்பனாவோட நகையை பறி கொடுத்ததுனால அப்பாவோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன்னு அழுதுகிட்டே இருக்காரு. அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. ஐயோ, ஏற்கனவே மாமா நான் இந்த குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலன்னு புலம்பிட்டே இருப்பாரு. இப்போ நடந்த விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கோம்ல. ஆமாம்பா. சுதா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கல்ல? இல்லப்பா. ஏன்? அந்த கொலைகேஸுக்காக அண்ணன் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயில அலைஞ்சதுல ரொம்பவே நொந்து போயிட்டாரு. திரும்ப இந்த பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு போல. நாம ஒன்னும் எந்த கேஸ்லயும் மாட்டிக்கலையே. நம்ம பிரச்சனைக்காக கம்ப்ளைண்ட் பண்ணதானே போறோம். போலீஸ் ஹெல்ப் இல்லாம எப்படி நகைய மீட்க முடியும் சுதா? நீ கேக்குறது கரெக்ட் தான்ப்பா. ஆனா அண்ணன் சங்கடப்படுறதுல அவரை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா அம்மா தான் வித்யாவை தனியா கூட்டிட்டு போய் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாலா சார் அப்படியே சொல்லி பழகிடுச்சு. தீனன் கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆளே ஒரு பக்கா கிரிமினல் ஆச்சே. திருடனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை அந்த ஆள் கிட்டயே போய் கொடுப்பாங்களா? அந்த ஆளை நல்லவன்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்கப்பா. ரஞ்சிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே மாதிரி இதுக்கு முன்னாலேயும் அப்பா கிட்ட இருந்து நகையை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த நகையை மீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தது தீனன் தான். அப்போதான் வித்யாக்கும் அப்பாக்கும் அவன் பழக்கமானான். என்னப்பா யோசிக்கிற? இல்ல, உங்க எல்லாரோடையும் லிங்க் ஆகணும்னு அந்த ஆள் தான் கிரிமினலா பிளான் பண்ணி அப்ப அந்த நாடகத்தையே நடத்திருக்கான். அதே மாதிரி இப்பவும் ஏதாச்சும் பிளே பண்ணிருப்பாரோன்னு தான் நான் யோசிக்கிறேன். சுதா, மாமா நகையை அடமானம் வைக்க போனது அந்த ஆளுக்கு தெரியுமா? அக்கா சொல்லிருக்கலாம், ஆனா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. சரி, நீ எதுவும் அவங்க கிட்ட கேட்டுக்க வேண்டாம். வீணா உங்களுக்குள்ள சண்டை தான் வரும். கன்ஃபார்மா எதுவும் தெரியாம நம்ம யாரையும் சந்தேகப்படக்கூடாது. போலீஸ் கிட்ட போறத தவிர நமக்கு வேற வழியே இல்லைன்னு தோணுதுப்பா. நானே இத பத்தி அருண் கிட்ட பேசுறேன். இரு. என்னாச்சுப்பா? ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அண்ணன் வீட்ல தான் இருக்காரு, ஏன் எடுக்கலன்னு தெரியலையே. அவரு நிலைமைதான் ரொம்ப பாவம் சுதா. வேலைய விட சொல்லி வீட்ல அவரை டார்ச்சர் பண்றாங்க. இன்னொரு வேலையை தேடிட்டு இந்த வேலையை விடுங்கன்னு நானும் அவருக்கு டென்ஷனை கொடுத்துட்டேன். இப்போ நகைய வேற பறி கொடுத்துட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கிக்குவாரு. அவர் மட்டும் இல்லப்பா, நீ போனதுல இருந்து வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நிம்மதி இல்லாம போச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. நீ அங்க இல்லனாலும் உன் தலையை தான் உருட்டுறாங்க. என்னால அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. நான் ஏதாச்சும் பேச போய் சண்டை தான் வருது. அதனாலயே இப்பெல்லாம் வீட்டுக்கு போகவே பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சுதா. எனக்காக சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வேண்டாதவள் ஆயிடாத. அவங்க என்ன பத்தி பேசுறது ஒன்னும் புதுசு இல்லையே. உன் காதுல ஏதாவது விழுந்தாலும் நீ அதெல்லாம் விட்டுட்டு கண்டுக்காமலே போயிரு. இந்த பிரச்சனை கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதான். சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்ப்பா. நீ தைரியமா இரு.